வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக ஒரு பூனம் சாரியில் நம்ம அழகான சுடிதார் தைக்க போகிறோம். இது நல்ல லாங் டாப்பு, செமையாக இருக்கும். வாங்க எப்படி தைக்கலாம் பார்க்கலாம். இதோட ரேட்டு வெறும் 350 ரூபா தான். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ப்ளவுஸ் வந்து வேஸ்ட்டு தான். முந்தியை தான் மேலே வச்சு தைக்க போகிறோம். மீதி உள்ளது எல்லாமே நம்ம வந்து கீழே வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த முந்தியில் தான் நம்ம கைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 70 பாயிண்ட் எடுத்திருக்கேன். லைனிங்கை தண்ணியில் அலசி போட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து 4ஆக மடித்து போட்டுடலாம். இதோட சுற்றளவு வந்து 11.5 இன்ச்சு. மொத்தம் வந்து 23. 23ல் பாதி 11.5. இந்த மாதிரி சுற்றளவு வந்து எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு வந்து மடித்து போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. போட்டு லைட்டாக வந்து அயர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 16 இன்ச்சு, 23 இன்ச்சு சுற்றளவு, அதில் பாதி 11.5. இப்படி கோடு போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. இப்போ வந்து உயரம் வந்து 16 இன்ச்சுங்க. இது வந்து கீழே நம்ம வந்து அடிப்போம். அதாவது வந்து ஒரு 1/2 இன்ச்சாவது உள்ளே போகும். நமக்கு ஷோல்டருக்கு 1/4 இன்ச்சு போகும். அதனால் சரியாக இருக்கும். நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச்சு. இது வந்து போட் நெக் மாதிரி கொஞ்சம் மேலே ஏற்றி தான் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு. ஆம்கோல் வந்து 7.5 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே ஃப்ரீயாக கேட்டிருக்காங்க. கன்சீவாக இருக்கனால நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக தான் தைக்க போகிறோம். இது வந்து ஃப்ளிட்ஸ் வச்சு நம்ம தைக்கிறனால கன்சீவாக இருக்கிறதே நமக்கு வந்து வயிறு ரொம்ப பெருசாகவும் தெரியாது. கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் வெளியில் இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு. சைடில் 1 இன்ச்சும் மேலே 1 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கொண்டு கீழே வளைச்சி விட்றோம். சில பேர் வந்து டாட் பிடிப்பாங்க. டாட்டெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி சைடில் 1 இன்ச்சு கம்மி பண்ணாவே போதும். யூ ஷேப் போட்டு கட் பண்ணிக்கலாம். யூ ஷேப் போடலை அப்படின்னா நமக்கு சைடில் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். இது வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையும் நெக்கும் வந்து நம்ம தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். இதுவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஷோல்டர் வந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம அந்த வளைவு கொடுத்து கட் பண்ணுறனால நமக்கு வந்து டாட் பிடிக்க தேவையில்லை. எவ்வளோ குண்டானாலுமே நம்ம வந்து பிரித்து விட்டுக்கிற மாதிரி நமக்கு துணி கிடைக்கும். அதனால டாட் தேவையில்லை சுடிதாருக்கு. சில பேர் ப்ளவுஸ்க்கு மாதிரி டாட் பிடிப்பாங்க முன்னாடி பின்னாடியும். அது வந்து நமக்கு தேவையில்லை. அப்படி பிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்போதைக்கு தான் போட முடியும். நல்லா கொஞ்சம் வெயிட் போட்டாலோ பத்தலைனாலும் நமக்கு பிரித்து விட்றதுக்கு துணி சைடில் கிடைக்காது. இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணிவிட்டு கழுத்துக்கு அடையாளப்படுத்திட்டு நம்ம லைனிங் எடுத்துக்கலாம். லைனிங் வந்து கீழே வந்து நான் மொத்தம் வந்து 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். கீழே வந்து 2 மீட்டரும் மேலே வந்து நான் வந்து எப்போயுமே வந்து பூனமுத்துக்கு வந்து 2 லைனிங் கொடுப்பேன். அதாவது சன்க்ரேப்பும் ஒன்று வந்து சாதாரண லைனிங்கும் கொடுப்பேன். என்ன காரணம் அப்படின்னா நமக்கு பூனம் மெட்டீரியல்னாலே கொஞ்சம் ரொம்ப லேஸாக இருக்கும். அதை கணக்குலேயே எடுத்துக்க முடியாது.
அதனால் வந்து நான் எப்போயும் 2 லைனிங் கொடுப்பேன். உங்கள் விருப்பம், எப்படி சிங்கிளாக கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து இந்த மாதிரி டபுளாக கொடுத்தாலும் சரி. நம்ம டபுளாக கொடுத்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு வாங்கிக்கோங்க. நம்ம உயரத்துக்கு அளவு 17 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே ஸ்கர்ட்டுக்கு வந்து 2 மீட்ரு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முந்தியிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம முந்தியே போதுமானது. இப்போ மீதி உள்ளது நிறையவே இருக்குது. இது சாலுக்கெலாம் நான் எடுத்துக்கல. ஏன்னா வந்து சால் வந்து தனியாக நம்ம ப்ளூ கலரில் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக சாலுக்கு எடுத்துக்கல. இது மொத்தம் உயரம் 55 இன்ச்சு. நான் வந்து கொஞ்சம் இறக்கமாகவே இருக்கட்டும்ன்ட்டு மேலே அந்த பார்டரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே நான் இருக்கிற உயரத்தை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது நல்லா ஹைட்டாக போடணும். அதனால் வந்து மேலே பார்டரை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் அப்படியே இருக்க உயரம் அகலம் எல்லாமே நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணலை. ப்ளவுஸ் மட்டும் தான் நமக்கு வேஸ்ட்டு. சாரீ பார்க்குறப்ப நமக்கு வந்து டல்லாகவும் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்தது. ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து லைனிங் வந்து கீழே வந்து கரை வந்து 2 பக்கமும் வர மாதிரி வச்சுக்கோங்க. கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம். அதை வந்து 2ஆக கட் பண்ணிடுங்க. இந்த பக்கம் ஒரு பீஸு, பின்னாடி ஒரு பீஸ் வர மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. பேக் சைடு நெக்கு வந்து 2.5 இன்ச் வைக்கிறேன். நம்ம போடும்போது கழட்டும் போது ஈஸியாக ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக நான் 2.5 இன்ச் வைக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இது முன்னாடி கழுத்து வந்து கொஞ்சம் நமக்கு வெத்தலை நெக் வர்ற மாதிரி கட் பண்ணுறேன் நான். நாலரை இன்ச் கட் பண்ணுறேன். கொஞ்சம் இது போட் நெக் மாதிரி இருக்கும். நம்ம ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் நெக்கு வந்து நான் மாற்றி வரைகிறேன். கொஞ்சம் கீழே 1/4 இன்ச் இறக்கி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. நான் வந்து சொன்ன மாதிரி சன்க்ரேப்பில் லைனிங்கில் வச்சு ஓடத்தையில் போட்டு எடுத்துக்கலாம். அதாவது சாதாரண லைனிங்கும் சன்க்ரேப்பும் வச்சு ஓடத்தையில் போட்டுட்டு, ஏன்னா சன்க்ரேப் கொஞ்சம் நமக்கு அகலம் பத்தலை தான், ஆனால் அது உள்ளே போயிடும், ஒன்றும் தெரியாது. நமக்கு மேலே இருக்க லைனிங் தான் ரொம்ப முக்கியம். சன்க்ரேப் வந்து நமக்கு உள்ளே போயிடும். அதனால் கொஞ்சம் பத்தலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து நடுவில் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நமக்கு சாரீ கிளாத்துனால வெயிட்டாக இருக்கும். வெயிட்டு வந்து இழுக்கும் போது நமக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம 2 லைனிங் போட்டு தைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாரீயில் முந்தியில் தான் நான் எடுத்துக்கிறேன் நான் மேலே. சரி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு லைனிங் வச்சுட்டு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இது மாங்காய் டிசைன் வந்திருக்கு. அது கரெக்டாக நேராக வர மாதிரி முன்னாடியும் பின்னாடி வச்சுருக்கேன். பேக் சைடு அடித்து திருப்பிடலாம். கடைசியில் இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டு காமிச்சிருக்கேன். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சரி, ரொம்ப உயரம் ஒரு 350 ரூபாய் சாரியில் என்ன செலவு வந்து நமக்கு வெறும் 500 ரூபாய்க்குள்ளே தான் வரும், லைனிங் எல்லாம் சேர்த்து. அந்த 500 ரூபாயில் வந்து ரொம்ப அழகான ஒரு டாப்புங்க. இந்த மாங்காய் டிசைன் எல்லாம் நமக்கு மேல் பக்கம் வந்துடும். இது முன்னாடி வந்து நம்ம
தையல் போட்டு திருப்பிடலாம். நிப்பாட்டிட்டு திருப்புங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு கார்னர் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விடுங்க இந்த வளைவில் மட்டும். இப்போ திருப்பி எட்ஜ்லேயே தையல் போட்டுடலாம். லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து அந்த க்ரீன் கலர் அந்த சாரியில் வந்து அங்கங்கே வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ நான் கார்னரில் மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து உருட்டி தைக்கலாம். இப்போ நம்ம ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங் கொடுத்துட்டு நம்ம கையை வந்து அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த ஆம்கோலுக்கு எதுக்காக நான் பைப்பிங் கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம கை வந்து தைக்கிறத விட இது வந்து நல்ல சுருக்கமே இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் ஆம்கோலுக்கு வந்து பைப்பிங் கொடுக்குறேன். இப்போ ஷோல்டர் வந்து தைச்சி முடிச்சுட்டு அதுக்கு அமுக தையல் போட்டிருக்கேன். அழகாக உருட்டி தைங்க. மாதிரி உருட்டி தைச்சிட்டு கைக்கு வந்து லைனிங் எடுத்திருக்கேன். இதுக்கு உயரம் வந்து நான் 13 இன்ச்சு வைக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஹைட்டான பொண்ணு தான், அதனால் வந்து கொஞ்சம் இறக்கமாகவே வைக்கிறேன் நான். கீழே வந்து நமக்கு எல்போ வரைக்கும் வரும். கை வந்து உங்களோட அளவு என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து வச்சு பாருங்கள். எனக்கு வந்து கரெக்டாக வரணும். கொஞ்சம் பத்தலை, அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதே அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வச்சு அதே அளவு கட் பண்ணிவிட்டு முன்னாடி கை வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா குடஞ்சி கட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்டருக்கு கரைக்கு மேலே வச்சு லைனிங் வச்சுருக்கேன். அந்த கரையை அப்படியே மடித்து விட்டுறலாம். கரை வந்து கொஞ்சம் தொங்குற மாதிரி இருந்தது, அதனால் குட்டி குட்டியாக அங்கங்கே லைட்டாக அப்படியே உள்ளே தள்ளி விட்டு தைக்கிறேன் நான். கைக்கு வந்து நான் பைப்பிங் தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கோங்க. கால் இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு நம்ம வந்து அது மேலேயே வச்சு தைச்சிடலாம்.
கைக்கு வந்து கீழே ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கை மேலே ஜாயின் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து கைக்கு லைனிங் இல்லாமல் தைப்பாங்க. ஆனால் அப்படி தைக்கிறது வந்து ரொம்ப நாள் நல்லா இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி லைனிங் கொடுத்து தைக்கும் போது வந்து கொஞ்சம் நல்லா பார்க்கவும் நல்லாயிருக்கும் நீட்டாக. ரெண்டாவது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். இல்லைன்னா வந்து ஏதாவது பிடிச்சி இழுத்துச்சுன்னா இழுத்து விட்ரும். இந்த மாதிரி பூனத்துக்கெலாம் வந்து நம்ம லைனிங் இல்லாமல் தைக்கிறதுனால மேக்ஸிமம் நீங்கள் லைனிங் வச்சு தைக்கிறது தாங்க ரொம்ப நல்லது. ரொம்ப நாளைக்கு உழைப்பும் இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த மார்க் பண்ண அளவுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். கரெக்டாக அதே மேல் அந்த மார்க் பண்ணது மேலேயே வச்சு தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து ரெண்டாக மடித்து சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நம்ம அப்படி ஸ்டார்டிங்லேருந்து 2 இன்ச்சுக்கு ஃப்ளிட்ஸ் வைக்க வேணாம். அட்லீஸ்ட் 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்காவது வைக்காதீங்க. ரொம்ப ஓரத்தில் தைக்கிறீங்க அப்படின்னா 1 இன்ச்சு விட்டால் போதும். நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச்சுக்கு தள்ளி அப்படியே ஃப்ளிட்ஸ் வந்து உள்ளே தள்ளி தள்ளி கொடுங்க. இதுக்கு வந்து ஃபாக்ஸ் ஃப்ளிப் மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரியும் கொடுக்கலாம். 2 விதமாக கொடுக்கலாம். இல்லை வந்து நூலில் வந்து ஓடு தையல் போட்டுட்டு அதை வந்து சுருக்கி கொடுக்கலாம். அது எல்லாத்தையும் விட நமக்கு அடுக்கடுக்காக அழகாக தெரியும் அப்படின்னா இந்த ஃப்ளிட்ஸு தான் ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பூனம் சாரிக்கெலாம் நம்ம வந்து கட்டிங் போட்டு ஜாயின் பண்ணால் அது ஃபுல்லாகவே தையல் பிரிஞ்சுக்கிட்டே வந்துடும், நிற்காது நமக்கு. அதனால் இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் வச்சு தைக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம வந்து மேல் பக்கம் சென்டரை அடையாளப்படுத்தினதும் இந்த ஸ்கர்ட்டில் வந்து நம்ம அடையாளப்படுத்தினதும் ரெண்டும் சமமாக வரணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த பக்கமும் ஈக்குவலாக ஒரே அளவில் ஃப்ளிட்ஸ் கிடைக்கும். நல்லா கொஞ்சம் இது நிறையவே இருக்கனால நல்லா உள்ளே தள்ளி தள்ளி கொடுக்குறேன். பார்த்தா தெரியும், இதுவும் அடையாளப்படுத்தினது ரெண்டும் சமமாக வருது. சிலர் வந்து முன்னாடியே ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு தைப்பாங்க, அந்த மாதிரி தைக்கலாம். ஆனால் அப்படி தைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி தைச்சு பழகிறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி லாஸ்ட்டில் 2 இன்ச்சுக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. இப்போ வந்து அப்படியே திருப்பிக்கங்க, ஆப்போசிட் மேலே திருப்பிக்கங்க. ஏன்னா நமக்கு லைனிங் வந்து அப்படியே அந்த தையல் பகுதி உள்ளே போயிடும். நம்ம மேலே அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி மேல் பக்கமாக வந்து நீங்கள் இது வந்து அதே மாதிரியே அடையாளப்படுத்திட்டு மேல் பக்கம் ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வாங்க. ஏன்னா இது பூனம் கிளாத்துனால நமக்கு சட்டு சட்டுன்னு அப்படியே பிரிஞ்சுட்டு வரும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு எதுவுமே பிரியாது. இதுக்கு கணக்கு இல்லை, நீங்கள் தள்ளி தள்ளி உங்கள் விருப்பம் போல் வச்சுக்கோங்க. ஆனால் இதுக்கும் சென்டர் நம்ம கணக்கு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து கரெக்டாக ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து அடியில் வந்து லைனிங் ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம். அது நல்லா இழுத்து விட்டுட்டு சமமாக வர மாதிரி நல்லா இழுத்து பிடிச்சி வச்சுட்டு வாங்க. இல்லைன்னா அது எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு மேல் வாக்கில் சேர்த்து அதுவும் தையல் விழுந்துடும். அதனால் கையில் அடியில் ஒரு கை பிடிச்சி நல்லா இழுத்து விட்டு அவங்க தையல் போட்டுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பக்கமே ஓப்பன் எது நம்ம தைச்சது தெரியாது. ரெண்டுமே வந்து பிசுறு உள்ளே போயிடும். இப்போ வந்து நம்ம கை வந்து எப்பயுமே ஓரத்துலேருந்து தையல் போட்டுவாங்க. அடுத்தடுத்து நம்ம 2 தையல் போடுறப்ப நமக்கு பிரித்து விட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். லைனிங் வந்து எடுத்து விட்டுட்டு தையல் போடுங்க. ஏன்னா வந்து நமக்கு லைனிங் கிளாத்தோட அது ரொம்ப அகலமாக இருக்குது. அதனால் தள்ளி விட்டுட்டு தையல் போட்டிங்கன்னா நம்ம அதை தனியாக தைச்சிக்கலாம். ஏதாவது ஒன்று கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், இல்லை மேலே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். கம்மியாக இருக்கிறத லைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு அதிகமாக இருக்கிறத கொஞ்சம் லூஸு விட்டு நல்லா தைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடும். அப்படி இல்லைன்னா மேலே வந்து இடுப்புக்கிட்ட கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு கீழேருந்து தைச்சிட்டு போங்க. மூணு தையல் போட்டுட்டு நம்ம லைனிங் கிளாத்தை அப்படியே உள் பக்கமாக திருப்பி தையல் தெரியாத மாதிரி அப்படியே தைச்சி விட்றலாம். கீழே வந்து நல்லாவே ஹைட் அதிகமாக இருக்குது. ஒரு இன்ச்சுக்கு பார்டரை நான் மடித்து தைக்கிறேன். உள் பக்கமாக திருப்பி இதை வந்து ஓரத்துலேயே அப்படியே தையல் போட்டு விட்டுறலாம். கீழேருந்து தைச்சிட்டு வாங்க. ஏன்னா மேலே கொஞ்சம் நம்ம ஓப்பன் விட்டுட்டு கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பிரிக்கும் போது செய்யும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ முடிச்சாச்சு. இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். 3 தையல் போட்டிருக்கேன். உள்ளேயும் ஃப்ளிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த கீழே வந்து லைட்டாக சும்மா அந்த பார்ட்ரு வந்து தொங்குது நமக்கு. அதனால லைட்டாக குட்டி குட்டியாக ஆனாங்கன்னா ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு லைட்டாக இழுத்து கொடுத்து அப்படியே ஒரு தையல் 1 இன்ச்சுக்கு நான் மடித்து தைக்கிறேன். சேம் கலர் நூல் போடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு வந்து நான் கழுத்து வந்து ப்ளைனாக இருக்கனால ஒரு லைன் வந்து ஸ்டோன் பட்டன் மாதிரி இருக்குது. இதை நான் ஓட்டுறேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு போட்டதுக்கப்புறமா. இது வந்து என் நாத்தனார் பொண்ணு கன்சீவாக இருக்காங்க. அவங்களுக்காக தைச்சது இது. நல்லா ஃப்ரீயாக போட்டுக்கிறதுக்கு வசதியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறமா நான் ஃபுல்லாகவே அயர்ன் பண்ணிட்டேன். இதுக்கு இந்த ஸ்டோனுக்கும் நம்ம அடியில் நல்லா கொடுத்து ஹீட் கொடுத்து அயர்ன் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக விழுகாது. இந்த ஃப்ளிட்ஸ்லாம் நீட்டாக வர மாதிரி அயர்ன் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு போட்டாச்சு. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க.